கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6. இப்போதைக்கு கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கு. இந்த குரு பலம் நல்லா இருக்குது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவையற்ற செலவுகள் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து எதிர்காலம் வரும்போது சிரித்து வைத்து ரொம்ப கவனித்து ஆராய்ச்சி செய்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கன்னிராசிக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல பண விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இதுவரையும் 5ஆம் பறவை குருபலம் இருந்தது, இன்னைக்கு குருபலம் கிடையாது. குருபலமும் கிடையாது, சனியும் கண்டக சனியா மாறிவிட்டது. ஒரே ஒரு டானிக்கு கொடுக்குற மாதிரி உங்க கன்னிக்கு 6ல ராகு இருக்காரு. அப்ப இந்த 3 பயிற்சியில ராகு பயிற்சி மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா செய்வார். அப்ப கன்னிக்கு ராகு ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கும், மாசற்ற நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். ராகுக்கு எது உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கும். குரு பயிற்சியோ யாரா இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல நீங்க பண்ணுனீங்க, அதுக்கு ஜோதிடர் பொறுப்பல்ல. தயவு செய்து கொடுக்கல் வாங்கல கவனமா இருந்துக்குங்க. கன்னிராசிக்காரங்க தசாபத்தியை பார்த்துங்க. வெளிநாட்டுக்கு போறதுக்கும் முயற்சி பண்ணுங்க. வெளிநாட்டுக்கு போறதுக்கும் முயற்சி பண்ணுங்க. வெளிநாட்டு வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும். அதுல மாற்று கருத்தல்ல. நிச்சயமாக வெளிநாடுன்னா இந்த தாக்கங்கள் குறையும். வெளிநாடு இந்த தாக்கங்கள் குறையும்ல உங்களுக்கு. வெளிநாடு வெளி தேசம் போறதுக்கு அப்ராடு கண்டிப்பாக இப்ப எல்லாம் வணக்கத்துக்குரிய ட்ரம் எல்லாத்தையும் வெளியே விரட்டிக்கிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப கவனமா எடுத்துக்கொள்ள வேண்டும். கன்னிராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக குரு பயிற்சியும் வேலை செய்யாது, சனி பயிற்சியும் மத்தியமா வேலை செய்யும், ராகுக்கது மிக அருமையாக வேலை செய்யும். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, லட்சுமி நரசிம்மர் பூவரசங்குப்பம், பரிக்கல்லு, தவளக்குப்பம், அந்த 3 லட்சுமி வழிபாடை கொஞ்சம் நல்ல வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி எங்கெங்கே பெருமாள் வழிபாடு 108 வைணவ தலங்கள் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு, அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. திருப்பதிக்கு வாய்ப்பு இருக்கும்போது போயிட்டு வாங்க. நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். அகலக்கழு வைக்கக்கூடாது.